ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகேட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலாஸில் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபார்முலாஸ், இன்செட் ஃபங்க்ஷன்ஸ், இதில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸை லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ஃபார்முலாஸில் இன்செட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கேட்டகரி, எந்த கேட்டகரி வேணும்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் இப்போ நான் டேட்டாபேஸ் கேட்டகரி எடுத்து அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டேட்டாபேஸ், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணணும். இது நிறைய டேட்டாபேஸ்லேருந்து ஒரு கண்டிஷன்ஸ் பிக் பண்ணி அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதோடைய பேஸ் தான் இது. நான் ஒரு சின்ன டேட்டாபேஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாபேஸ் ரொம்ப பேசிக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நேம், இங்கிலீஷ், சப்ஜெக்ட் வைஸ், அதுக்கப்புறம் செமஸ்டர் வைஸ் ஒரு பர்சன், அது செமஸ்டர் வைஸ் செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3 அப்படியே மார்க் லிஸ்ட் வச்சுருக்கேன். இதில் இருந்து நம்மளுக்கு தேவையானதை எப்படி பிக் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு தேவையானதை எப்படி பிக் பண்ணி எடுப்போம். இதை நான் வேறு எந்த ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணலை. இதே மாதிரி பைவட் டேபிள்லாம் பண்ணலாம், பட் நான் எந்த ஃபங்க்ஷனை வச்சு நான் கம்பேர் பண்ணல. இந்த டேட்டா பேஸில் என்ன ஃபங்க்ஷனோ அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான். நான் நேம் மென்ஷன் பண்ணாமல் பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சி, ஸோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ், அது அவங்களோட செமஸ்டர் 1 மார்க், செமஸ்டர் 2 மார்க், செமஸ்டர் 3 மார்க், இந்த 3 மார்க்ஸையும் நான் சப்ஜெக்ட் வைஸ் டேட்டா பேஸ் மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேஸ் என்டையராக ஒரு ஃபுல் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டேட்டா பேஸுக்கு இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் ஃபஸ்ட் வச்சிடலாம். நேம்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிள், அதாவது இந்த என்டையர் செக்ஷனையும் ஒரு டேபிள்குள்ளே கொண்டு வரேன். ஏன் இந்த டேபிள்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் ஏதாவது இந்த டேபிள்குள்ளே ஆட் பண்ணணும், இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். மை டேபிள் ஹேஸ் ஹெடர், அதாவது அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஹெடரையே இந்த டேபிளோட ஹெட்டிங்காகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துறேன். டிஃபால்ட்டாக இதுக்கு டிஃபால்ட்டாக இந்த டேபிளுக்கு ஒரு டிசைன் வரும். இந்த டிசைன் உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம், இல்லைன்னா ப்ரீ டிஃபைண்டாக இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் தேவையான இதை நான் இப்போது டேபிளோடைய டிசைன்ஸ் பற்றி பேசல, ஜஸ்ட் ஒரு டேபிளாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஃபியூச்சரில் இப்போ பாருங்க, இப்போ பர்சன் ஹெச்க்கு அப்புறம் பர்சன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரு அடித்தாலே இங்கே பாருங்க, இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ரோவையும் இன்க்ளூட் பண்ணிடும். அடுத்தது பண்ணுற பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ நான் எதை இன்சர்ட் பண்ணுறனோ அது இந்த டேபிளுக்கு உள்ளே போய் நம்ம ஏதாவது ரோவை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த டேபிளுக்குள்ளவே ஒரு சிங்கிள் டேபிளாகவே இது ஒரு சிங்கிள் டேபிளாகவே மாறிடும். அப்போ நம்மளுக்கு ஃபியூச்சரில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை நான் ஏன் டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டி ஆவரேஜ், நார்மலாக எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதோட சம் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ், இதுதான் ஆவரேஜ். ஸோ டேட்டாபேஸ்லேருந்து ஆவரேஜ் பிக் பண்ணுறதுனால இது டி ஆவரேஜ், வேற ஒன்றும் இல்லை. இங்கே நான் எக்ஸாம்பிள் போடுறதுக்காக எனக்கு தேவையானது நேம் எந்த பர்சனோட நேம் வேணும்னா பர்சன் ஏ, பர்சன் சி, பர்சன் இ, இந்த 3 பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். இதில் நீங்கள் இப்போ இந்த 3 பேரோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இப்போது டைரெக்டாக போயிட்டு ஃபார்முலாஸ், இன்சர்ட், ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் டி ஆவரேஜில் 3 இன்புட் கொடுக்க போகிறோம். டேட்டாபேஸ், ஃபீல்ட், க்ரைட்டீரியா, இந்த 3 ஆப்ஷன்ஸை வச்சு நான் டேரெக்டாகவே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இல்லைனா இதிலேயே கூட நான் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸ் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இந்த என்டையர் டேட்டாபேஸ் இப்படி செலக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த டேட்டாபேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஒரு நேம் வந்துடும். இந்த நேம் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே போய்ட்டு இந்த டேபிளாக நம்ம எப்போ இன்சர்ட் கொடுத்து டேபிள்னு கொடுக்குறோமோ அப்போது டேபிள் டிசைன் அப்படின்னு ஒரு டேபிள் டிசைன் ஒரு மெனு வந்துடும். அந்த மெனுவில் போனீங்கன்னா இங்கே டேபிளுக்கு ஒரு நேம், நீங்கள் உங்களுடைய நீங்களே கூட ஒரு நேம் வச்சுக்கலாம்.
இங்கே டிஃபால்ட்டாக டேபிள் 1. ஸோ இந்த என்டையர் செக்ஷனுக்கும் பேர் வந்து டேபிள் 1. டேபிள் 1ன்னு வச்சுருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். இல்லை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இதை நான் கூட மாற்றிக்கிறேன். மை டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டேபிளுக்கு ஒரு நேம், இந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் வச்சுட்டேன். இப்போது ஃபார்முலாஸில் போய் இன்சர்ட் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டாபேஸில் ஆவரேஜ், டிஆவரேஜ், அதில் டேட்டாபேஸோட நேம் வச்சுருக்கோம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணுங்களேன். செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த டேபிளோட நேம் வந்துடும். மை டேபிள் நான் வச்சிருந்தது ஹேஷ் ஆல்னா என்டையர் செக்ஷனுமே டேட்டாபேஸாக இப்போ நான் அதாவது நான் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துலேயுமே டோட்டல் என்டையர் டேட்டாபேஸ்லேருந்தே செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்டையர் டேட்டாபேஸ்லேருந்தே நான் கொடுக்குற கண்டிஷன்ஸை பிக் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்றது மாதிரி. இப்போ ஃபீல்டு எனக்கு எந்த ஃபீல்ட்லேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணவும் செய்யலாம். இல்லைனா இதை நீங்கள் எங்கே அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலம் மாதிரி டிஃபைன் பண்ணலாம். அதையும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபீல்டு வந்து இங்கிலீஷ்ங்கிற ஃபீல்டு எந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி, எந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா இங்கே ரைட் சைடில் நேம் ACE அப்படிங்கிற பர்சன் ACE அப்படிங்கிற கொடுத்துருக்கேன். இவங்களுடைய இங்கிலீஷ் மார்க்ஸை மட்டும் ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்து கொடுங்க. இந்த 3 பேரோடது 62.778. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பர்சன் A, பர்சன் C, பர்சன் D. ஸோ இங்கே 3 இருக்கு. 3 சைட்லையும் இங்கிலீஷ் மார்க், இங்கிலீஷ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே இங்கிலீஷ் யாரை பேஸ் பண்ணா ACE. இவருங்க நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ACE C. நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 3 பேரையும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் டிஃபால்ட்டாகவே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆவரேஜ்னு இந்த ஆவரேஜ். ஸோ மேட்ச் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் எனக்கு பிக் பண்ணி நான் கொடுக்க கண்டிஷனை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்படி ஆவரேஜ் இத்தனை பேர் வேண்டாம், எனக்கு பர்சன் A மட்டும் என்டையர் இயர் செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3 லெவலில் டோட்டல் ஆவரேஜ் இங்கிலீஷில் எவ்வளோ ஆவரேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து நான் இதில் எத்தனை வேணுனாலும் போட்டுக்கலாம். டி ஆவரேஜ்னு ஒரு பர்சன் மட்டும் பிக் பண்ணி எடுக்கிறேன். ரைட்டில் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு டி ஆவரேஜ் ப்ராக்கெட்டில் டேட்டாபேஸ். நீங்கள் டேபிள் கூட மை டேபிள் தானே அந்த நேமு, மை டேபிள் ஆல் இங்கே கொடுக்கும் பாருங்க. எனக்கு வந்து இந்த டேபிள்னு ப்ராக்கெட் போட்டோன்னே இல்லை என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். எனக்கு என்டையர் டேபிளவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஆஷ் ஆல். நெக்ஸ்ட் கம்மா எந்த ஃபீல்டு அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அங்கே எங்கேயாவது என்ட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் இப்போ டபுள் கோட்ஸ்லையும் கொடுத்து காட்டுறேன். கம்மா யாரை பேஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேபிளுக்கு இந்த டேட்டா பேஸில் ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ஹெட்டிங் கண்டிப்பாக வேணும். டேபிள் பர்சன் ஏக்குள்ளது மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டேன். இப்போ பர்சன் ஏ பாருங்க, இது பர்சன் ஏ பிளஸ் சி பிளஸ் இ. இது வெறும் பர்சன் ஏ உடைய ஆவரேஜ். இப்போ பர்சனோட ஏ ஓட பாருங்க 78, 96 அண்ட் தென் 48, 74 ஆவரேஜ் இருக்கா? இதான் டேட்டா பேஸ்லேருந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எடுக்கணும். இதை நான் இப்படி கூட போட்டுக்கலாம். இங்கே கூட ஒரு எக்ஸாம்பிளை போட்டுக்கிறேன். இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஜஸ்ட் இது ஆவரேஜ் செக்ஷன் வச்சுக்கலாம். ஆவரேஜ் ஈக்குவல் டு டி ஆவரேஜ் இந்த என்டையர் டேபிள் கம்மா எந்த ஃபீல்டு இங்கிலீஷுங்கிற ஃபீல்டு. இது வந்து இந்த இங்கிலீஷுங்கிற டெக்ஸ்ட்டு அந்த டேட்டா பேஸில் இருந்திருக்கணும், ஹெட்டிங்காக இருந்திருக்கணும். அதை வச்சு அதனால தான் நம்ம இதை டேரெக்டாக இங்கிலீஷ்னு டைப் பண்ணது போல இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷுங்கிற டெக்ஸ்ட்டு டேட்டா பேஸோட மேட்சாக இருக்கணும். அப்படி மேட்ச் ஆனால் தான் இந்த பிக் பண்ணி கொண்டு வரும். ஸோ இங்கிலீஷ் கம்மா எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனா இந்த பர்சன் ஏ மட்டும். பாருங்க 74 இந்த இங்கே ஆல்ரெடி போட்ட எக்ஸாம்பிள் தான். இப்போ அதே மாதிரி இதுலேயே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பர்சன் சி வேணுமா? இங்கே பர்சன் சி, பர்சன் சியோடது பார்த்தீங்கன்னா 61 இருக்கும். இங்கே மாறிச்சு பாருங்க 61, 156, 42, then 85, ஸோ 61. இது மாதிரி நம்ம கொடுத்துருக்க இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா ஏ
ஸோ 74 மாறிடுச்சா? இதை பேஸ் பண்ணி இங்கே மாறிடும். தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஆவரேஜ்ன்ற பார்த்துட்டோம். இப்போ சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் என்னன்னா இதே மாதிரி தான். ஆவரேஜ்னா சம் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டிவைட் பண்ணி கொடுக்குறது ஆவரேஜ். டைரக்ட் சம் தான் ஈக்குவல் டு டி சம். அதே தான் டேபிள், மை டேபிள் என்னோட இருக்குது. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் எல்லாமே வேணுமா, ஹேஷ் ஆல் ப்ராக்கெட் கமா எந்த ஃபீல்டு அப்படின்னா இதுதான் இங்கிலீஷுங்கிற ஃபீல்டு. எதை பேஸ் பண்ணினா பர்சன் ஏங்கிற பர்சனுடைய டோட்டல் சம் இந்த டேட்டா பேஸில் ஒரு இங்கிலீஷில் எத்தனை மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது மொத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா 78, 96, 48 மொத்தம் 222. இது சம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், பர்சன் ஏன்னு போட்டிருக்கேன். இப்போ பர்சன் சின்னு மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய்ட்டு பர்சன் சின்னு மாற்றுறேன். என்டையர் செக்ஷனோட வேல்யூ இப்போ பர்சன் சி உடைய வேல்யூ வந்து 183. இங்கே வந்துட்டா 56, 42 and 85, 183 வந்துடுச்சா சம். இதுதான் இது அந்த டி சம் உடைய அவுட்புட். நெக்ஸ்ட் இது சம். இப்போ ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பர்சனுடைய இது வந்து இந்த இடத்துல பாசிபிளாக இருந்தாலும் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன்றது வந்து கெட் பண்ணி கொண்டு வந்துடும். மார்க்கெட்டில் வச்சுக்கோங்க, ஒரு குவான்டிட்டி பேஸ் பண்ணி ஒரு ரேட் இருக்கும். இன்டூ எத்தனை குவான்டிட்டி வாங்கினாங்க, 2 or 3. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒரு 3 ஐட்டம்ஸ் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா அதோடைய ரேட்டை மேட்ச் பண்ணி கொண்டு வரதுக்குலாம் வந்து இந்த டி ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே தான் எக்ஸாம்பிள் போடுறேன். டி ப்ராடக்ட் இதில் மை டேபிள் அப்படிங்கிறத ஆல் ஹேஷ் ஆல் கமா யார் பேஸ் பண்ணினா பேஸ் பண்ணி கமா கமா எதை பேஸ் பண்ணினா இங்கிலீஷோடைய மார்க்ஸு கமா பர்சன் சி. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன் சியோடைய என்டையர் மார்க்ஸ் 56 into 42 into 85 இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண பார்த்தாங்க வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ இது டி ப்ராடக்ட். ஓகே இப்போ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டி மேக்ஸ். நான் டேட்டா பேஸில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன்ஸில் உள்ள அவங்களுடைய மேக்ஸிமம் வேல்யூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறேன் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் நான் டி மேக்ஸ். நான் இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் போட்டு அடுத்ததில் போட்டு காட்டுறேன். என்டையர் செக்ஷன் அதில் கமா இங்கிலீஷ்ன்ற ஃபீல்டில் கமா இவங்க 2 பேரும் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். டி மேக்ஸ். இப்போது சிங்கிற பர்சன் என்டையராக இருக்கிற டேட்டா பேஸில் இங்கிலீஷில் எது மேக்ஸிமம் அவங்களுடைய மார்க் அப்படின்னா 56, 42 இங்கே 85. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸை கொண்டு வந்து அவுட்புட்டாக கொடுத்துரும். இது மேக்ஸிமம் மார்க். மினிமமும் அதே தான் ஈக்குவல் டு மினிமம் அப்படின்னா மினிமம் வேல்யூஸ் கொண்டு வந்துடும். அதில் மை டேபிள் எல்லாமே ஆல் கமா அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபீல்டில் இந்த பர்சன் சியோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 42. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 56, 42, 85 இதில் மினிமம் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். ஓகே, தென் கவுண்ட் decount A, database count A அப்படிங்கிறத நான் இப்போ நாங்கள் டேரக்டாக எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதே தான் decount போட போகிறீங்க. மை டேபிள் செக்ஷன் அதில் ஹேஷ் ஆல் எல்லா என்டையர் செக்ஷனுமே செலக்ட் பண்ணுறேன். இங்கிலீஷுங்கிற இல்லை பர்சன் சி. இந்த என்டையர் செக்ஷனில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் அந்த பர்சன் சி எத்தனை முறை இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கார் அப்படின்னா 3 times. இப்போ இதே தான் டிகவுண்ட் ஏக்கும் டிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் டி ஈக்குவல் டு இது வந்து ஏ ஈக்குவல் டு இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இந்த பர்சன் சி இப்போ பர்சன் வேணால் நேம் கூட மாற்றிக்கலாம். இப்போ பர்சன் டியில் உள்ள இங்கே எல்லாமே மாறிடும். நான் ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பர்சன் டிங்கிறது இந்த என்டையர் டேட்டா பேஸில் எத்தனை முறை இருக்காங்க, அது இங்கிலீஷில் எத்தனை முறை
எத்தனை சப்ஜெக்ட் எத்தனை டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ 3 டைம்ஸ். இப்போது பர்சன் டி சில டைமில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எடுத்துடுறேன். இப்போது பர்சன் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அவர் எழுதுகிற செமஸ்டர் டிலையும் அவர் அட்டன் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் போட்டிருக்கேன். இப்போது பர்சன் தேர்ட் செமஸ்டர் மட்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க 59 மார்க்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், டி கவுண்ட் அப்படின்றது ஆக்சுவலியாக வந்து செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3 இந்த 3த்துலேயுமே அவரோட நேம் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. ஆனால் டி கவுண்ட் அப்படின்னா அவர் எத்தனை முறை ஆக்சுவலாக அட்டன் பண்ணியிருக்காரோ எக்ஸாக்ட் வேல்யூஸ் மட்டும். ஆனால் அவர் 3 டைம்ஸ் 3த்துலேயும் அட்டன் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை. டேட்டா பேஸில் அவரோட என்ட்ரிஸ் இல்லை. நம்பர் என்ட்ரிஸ் மட்டும் எவ்வளோனா 1 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றில் எம்டியாக இருக்குது, ஒன்றில் ஹைஃபன் இருக்குது, இன்னொன்றில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது 3த்தில் வந்து எது வந்து வேல்யூ, எது கரெக்டான கவுண்ட்டோ அந்த கவுண்ட்டை கொடுக்கும். சில டைம் வந்து இவங்களால வர முடியாமல் இருக்கலாம். இப்போ ஃபெயில், சில டைம் நம்ம ஃபெயில்னு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, இல்லை ஹைஃபன் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, ஏதோ சம்திங் என்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதையும், அதாவது டி கவுண்ட் வந்து ஆக்சுவலாக இருக்கிற வேல்யூஸ் எத்தனை வந்து வேல்யூஸாக இருக்கும் அதை கவுண்ட் பண்ணி கொடுக்கும். டி கவுண்ட் ஏ அப்படின்னா பிளாங்கை தவிர்த்துட்டு மற்ற ஏதாவது எல்லாத்துலையும் என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்றது கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ சில டைமில் வந்து நான் அந்த டி கவுண்ட்டில் ஆக்சுவலாக 3 டைம்ஸில் என்ட்ரிஸ் இருக்குது, ஆனால் டி கவுண்ட்டில் என்னென்னா ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்கும். ஸோ மீதி ரெண்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. இப்போ டி கவுண்ட் ஏன்னா வெறும் ஸ்பேஸ் மட்டும், எம்டி ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது இந்த டேட்டா பேஸில்? 2 என்ட்ரிஸ் இருக்குது. இங்கிலீஷில் அந்த பர்சன் டியில் 2 என்ட்ரிஸ் இருக்குது. எய்தர் அந்த 2 என்ட்ரிஸ் வந்து ஸ்பேஸ் இல்லாத என்ட்ரிஸ், ஏதாவது டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை ஆக்சுவல் மார்க்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்பேஸை தவிர்த்து மற்ற இருக்கிற எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் டி கவுண்ட்டுக்கும் டி கவுண்ட் ஏக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்க, இதில் 2 இடத்துல என்ட்ரிஸ் இல்லை அப்படின்னா கரெக்டாக 1 1. இப்போ இங்கே ஒரு ஹைஃபன் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு ஹைஃபன் இருக்குது அப்படின்னா 3 ரெக்கார்ட்ஸில் வந்து 2 செமஸ்டரில் அட்டன் பண்ணலை. ஸோ ஆகும்போது 3 கவுண்ட்டு, ஒரு என்ட்ரிஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டி கெட். டேட்டா பேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கு டி கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார்முலாவில் இன்சர்ட்டில் டேட்டாபேஸ் டிகெட், டிகெட்டில் இதே மாதிரி தான் டேட்டாபேஸ், ஃபுல் டேட்டாபேஸ், எந்த ஃபீல்டு அப்படின்றது இங்கிலீஷ் ஃபீல்டில் பர்சன். டிகெட் ஃபங்க்ஷன்ஸில் ஏ நம்பர் நம் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா இந்த டி பர்சன் டி அப்படிங்கிறது இந்த டேட்டா பேஸில் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. ஸோ நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது அதால் பர்சன் டி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டா, செகண்ட் ரெக்கார்டா, தேர்ட் ரெக்கார்டா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால நம் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் இதுக்கு தான் இப்போ வந்து ஒரு நேம் வச்சுக்கோங்களேன், அருண்குமார், இந்த மாதிரிலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அது வந்து இப்போ பர்சன் டி அப்படின்னா ஒரு அருண் அப்படிங்கிற பேர்லேயே நிறைய வந்துருக்கலாம். அருண்குமார் சம்திங் ஏதோ ஒன்று அவங்க இனிஷியல் போட்டு வந்துருக்கலாம். ஸோ அதில் வந்து 3-4 இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அந்த கேஸில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த இதுதான் நேம் வேணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த டி கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஜே வந்து ரிப்பீட்டடாக இல்லை, சும்மா இங்கே ஒரு வேல்யூஸ் போடுறேன். ஓகே, இப்போ இங்கே இதே தான் ஐ அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஐயோடைய இங்கிலீஷ் மார்க் கரெக்டாக இங்கிலீஷ் மார்க் வரும். இப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஐன்னு போட்டிருக்கேன், இங்கே ஐக்கு பதிலாக ஜே. ஸோ நேராக போய் டேட்டா பேஸை சர்ச் பண்ணும், பர்சன் ஜேவோட இங்கிலீஷ் மார்க்கை மட்டும் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா டி கெட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அங்கே போகும், பர்சன் ஜேவை சர்ச் பண்ணும், அதோட இங்கிலீஷ் மார்க்கை சர்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் டி கெட். இது வந்து பர்டிகுலராக ஒரு நேம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் மட்டும் பிக் பண்ணும். சில கன்ஃபியூஷன்ஸ் இப்போ பாருங்கள். இப்போ பர்சன் ஜேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் முன்னாடி இங்கே பர்சன் ஜே, இது வந்து 2 பர்சன் இருக்கு. அப்போது இங்கே நம்மன்னு வரும், இதுலேயே பர்சன் ஜே அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ பர்சன் ஜே தான் இங்கே என்ன பண்ணால் இதே மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா பர்சன் ஜே
2% ஜேல ஸ்டார்ட் ஆயிரு ஒரே மாதிரி வருது அப்படின்னும் போது இங்க இந்த பர்சன் ஜே எடுத்துக்கணுமா பர்சன் ஜே அப்படிங்கிற நேம் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பர்சன் ஜே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் கிளியரா கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ கொஞ்சம் அந்த நம்மளுடைய மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இங்க மோர் தென் 1 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம ஃபீட் பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீட் பண்ணணும். கிளியரா ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூஸை பிக் பண்ணி எடுக்க முடியும். இதுதான் மொத்தம் டேட்டாபேஸோட ஃபங்க்ஷன்ஸ். வந்து இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா வரணும் அப்படின்னா இப்போ சில டைம் வந்து இதான் மொத்த டோட்டல் பர்சனுடைய நேம் வந்தது. இதை போய் வேலிடேஷன்ல போட்டுட்டு கூட வேலிடேஷன்ல போட்டா ஏ பர்சனா இப்போ நான் இங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறேன்ல இங்க வந்து ஏ பர்சன் அப்படின்னும் போது இந்த வேலிடேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ராப் டவுன் மாதிரி போட்டுக்கோங்க. ட்ராப் டவுன்ல ஏன்னா ஏ சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க ரெக்கார்ட்ஸ் வரப்போகுது, பிஏ சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க ரெக்கார்ட்ஸ் வரப்போகுது. இதுல வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸை வேண்டாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலா ஓரலா சொல்றேன். ஸோ நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சரி ஏன் வந்து இப்படிதான் வந்து எடுக்க முடியுமா? இன்னும் எனக்கு வந்து சில query மாதிரி நான் கேட்கிறேன். சரி இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இந்த ஃபங்க்ஷன் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு வந்து நேம் பர்சன் ஏ தான் இருக்கணும், பர்சன் சி தான் இருக்கணும், பர்சன் இ தான் இருக்கணும். இங்கிலீஷ்ல அவங்க கிரேட்டர் தென் 60க்கு மேல அபோவ் 60க்கு மேல வேணும். இந்த பர்சன் அபோவ் 50க்கு மேல, இந்த பர்சன் அபோவ் 80க்கு மேல. ஓகே இப்போ பர்சன் ஏ அபோவ் 60க்கு மேல கவுண்ட் எத்தனை அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா டி கவுண்ட்ல இந்த டேட்டாபேஸ் டோட்டலா செலக்ட் பண்ணிக்கிறேன் கமா இது இங்கிலீஷ் மார்க்ல ஸோ எத்தனைனா இந்த பர்சன் இங்க வந்து எல்லாம் ஏங்கிற பர்சன் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுல இங்கிலீஷ்ங்கிறதுல அபோவ் 60 இங்க பாருங்க 78 ஒன்ல இருக்கு, தென் 96ல ஒன்ல இருக்கு, 48ல அபோவ் 60 மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம சார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சம் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டி சம் போட்டு காட்டுறேன். டி சம் அதே மாதிரி டேட்டாபேஸ் ஃபுல் டேட்டாபேஸ் அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை ஃபிட் பண்ணி இங்கிலீஷில் அபோவ் 60 மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது இப்போ 2 ரெக்கார்ட்ஸ்ன்னு போட்டாச்சு. அதில் அந்த 2 ரெக்கார்ட்ஸில் மட்டும் 70 + 96 174 இருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரி டி ஆவரேஜ் போட்டு இது மாதிரி கண்டிஷன்ஸை ஃபிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். டி சம் மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் ஆவரேஜ் கவுண்ட் எல்லாமே இது மாதிரி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.